வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான முறையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இரநூறு கிராம் அளவுக்கு 3 உருளைக்கிழங்கு, 150 கிராம் அளவுக்கு 2 கேரட்டை 1 இன்ச் அளவுக்கு நறுக்கி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில ஒரு 2-3 தரம் கலந்து விடணும். நம்ம வேகிறதுக்கு ஊற்றின தண்ணி எல்லாம் எஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியையும் தூவி விட்டு கலந்துடலாம். கசூரி மேத்தி இல்லைன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான இந்த உருளைக்கிழங்கு கேரட் வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.